சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், சில நேரத்தில் கட்டளைகளை கொடுப்பார், சில நேரத்தில் சில உணர்த்துதலை உங்களுக்கு கொடுப்பார். வசனங்கள் மூலியமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்படி பேசும்பொழுது முதல்ல அந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கணும். அடுத்து அந்த வசனத்தை உங்கள் ஃபேமிலி மேலே அப்ளை பண்ணணும். அடுத்து அந்த வசனத்தை உங்கள் சபை மேலே அப்ளை பண்ணணும். எப்படின்னு கவனிங்க, இங்கே வசனத்தை கவனிங்க. ஒரு வசனம் சொல்கிறார். இப்போது நான் சமீபத்தில் ஃப்ளைட்டில் போகும்போது நான் வந்து எக்கனாமிக் ஃப்ளைட்டில் போனேன். சென்டர் சீட்டு, சரி சைடு விண்டோ சீட்டு, சென்டர் சீட்டு, சைடு சீட்டுன்னு ஒரு சீட்டு இருந்துச்சு. 3 சீட். நான் அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருந்தேன். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, பெல்ட் இப்படி போடுங்க, மாஸ்க் வரும். மாஸ்க்கு வந்து சென்டர் சீட்டுக்கு நேராக தான் வரும். முதல்ல நீங்கள் அதை வச்சுக்கின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் கொடுங்க அப்படின்னா, இது என்னடா இது அப்படின்னு. அப்போ தான் இந்த வசனம் இதை வாசிக்கும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, முதல்ல அது எனக்கு அப்ளை பண்ணுங்க. வாக்குத்தத்தம் வந்தால் உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க, கட்டளைகள் வந்தால் உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க, உணர்த்துதல் வந்தால் உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க, ரேமா வார்த்தை வந்தால் உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க. அடுத்து உங்கள் குடும்பத்தின் மேலே பயன்படுத்துங்க. சங்கீதம் 19:12 சொல்லுது பாருங்க, தன் பிள்ளைகளை உணர்கிறவர் யான், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். 13 துணிகரமான பாவங்களுக்கு என்னும் அடியானை விலக்கி காத்துக்கொள்ளும். கவனிங்க, இந்த வசனம் உங்களுக்கு வரும்பொழுது நான் சொன்னல இந்த ஃப்ளைட் எக்ஸாம்பிள் மாதிரி, முதல்ல இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து உங்கள் குடும்பத்து மேலே பயன்படுத்துங்க, அடுத்து உங்கள் சபை மேலே பயன்படுத்துங்க. இந்த வசனத்தை வாசியோட நான் எடுத்து நான் எனக்கு பயன்படுத்திட்டு என் குடும்பத்து மேலே பயன்படுத்திட்டு சபையில் இருக்கிற எல்லார் பேரையும் சொல்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் மறைவாய் செய்கிற குற்றங்களுக்கு இவர்கள் விடுதலை ஆக்குங்க, துணிகரமாய் செய்கிற குற்றங்களுக்கு இவர்கள் விடுதலை ஆக்குங்க. நிறைய நேரத்தில் மறைவான குற்றங்கள் அதிகம், யாரும் பார்க்கல, யாரும் செய்யலை. ஹிட்டனில் நான் சாட் பண்ணுறேன், ஹிட்டனில் ஃபோன் பேசுகிறேன், ஹிட்டனில் தவறு பண்ணுறேன், யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை, எனக்கு பழக்கப்பட்டவங்க இல்லை, என்னுடைய நண்பர்கள் இல்லை, எங்கள் குடும்பத்தார் இல்லை, எங்கள் சபையார் இல்லை, யாருமே இல்லை. அதனால நான் என்ன பண்ணலாம், இங்கே தாராளமாய் பாவம் செய்யலான்ட்டு மறைவான குற்றங்கள். 14 சொல்லுவாங்க, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை. எல்லாம் சொல்லுவாங்க, துணிகரமான பாவங்களுக்கு, துணிகரமான பாவங்களுக்கு, துணிகரமான பாவங்களுக்கு. தப்புன்னு தெரியுது, ஆவியானவர் உணர்த்துகிறார்னா அது துணிகரமான பாவம். செய்யக்கூடாதுன்னு ஆவியானவர் உணர்த்துறாருன்னா நீ திரும்பவும் செய்யறனா, நீ என்ன பண்ற, துணிகரமான ஒரு பாவத்தை என்ன பண்ணி கொண்டு இருக்கிற, செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன்னு அர்த்தம்.